நமச்சிவாயம். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் ஜோதிடருடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வராகி. குரு வக்ர நிவர்த்தி. குரு பகவான் கார்த்திகை மாதத்திலிருந்து, அதாவது போன நவம்பர் மாதத்திலிருந்து இது நாள் வரையிலும், நவம்பர் 15 டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 4 மாத காலம் குரு பகவான் வக்ரகதியில் இருந்தார். இப்போ நிறைய அன்பர்கள், சாமி நீங்கள் பதிவு போடுறீங்க, இந்த ராசிக்கு மிதுனத்துக்கு நல்லா இருக்குது, கடகத்துக்கு நல்லா இருக்குது, ரிஷபம்லாம் பாடுபடுறோம், ஆனால் ரிஷபத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க, மீனத்துக்கு நல்லா இருக்குங்கிறீங்க. இப்படி ஒரு ராசிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் எனக்கு ஏன் நல்லது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் சனி பகவான் வக்ரம், அதே போல் இந்த குரு பகவான் வக்ரம். அப்போ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்தால், வக்ரகதினா என்னங்க, நார்மலாக ஒரு பொசிஷனில் இல்லாமல் இருக்கிறது, இயல்பாக வீட்டில் இருக்கிறத விட டென்ஷனாக இருக்கிறது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான். ஸோ கிரகங்கள் வக்ரகதியில் இருந்த காரணத்தினாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுப பலனை அல்ல ஒரு சப்போர்ட்டை பிளானட்டால் செய்ய முடியாமல் இருந்தது. அதிலும் ரொம்ப முக்கியமான கிரகம் இந்த குரு பகவான். அதிலும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளானட் எதுனா சுப கிரகம் குரு பகவான். அவர் வக்ரகதியில் இருந்ததுனால நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தள்ளி போயிருக்கலாம். இன்றைக்கி நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், இல்லை இன்றைக்கி நல்லது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருந்து தள்ளி போயிருக்குமே. ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் இந்த குரு பகவான் வக்ரம். அன்பு பக்தர்களே, இப்போது இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினால் உங்கள் எல்லாருக்குமே நினச்ச விஷயங்கள் எல்லாம், எனக்கு இதுவரை நடக்கவே இல்லை அப்படிங்கிற சப்ஜெக்ட்லாம் கூட அடுத்தடுத்து நல்லது நடக்க போகுது. ஸோ இதை முழு டீட்டெயிலாக ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். கன்னி ராசி அன்பர்களே, சூப்பர். கண்டக சனி ஆரம்பிச்சிருக்கு. நிறைய மனசில் பயங்கள் இருந்திருக்கும், கவலைகள் இருந்திருக்கும். மெயினாக கன்னி ராசிக்கு மனசில் ஒரு விரக்தியாக இருக்கும். போடா, நான் சாமியே கும்பிட மாட்டேன், இனிமேல் கும்பிட்டா மட்டும் சரியாக போகுது. ஒரு விரக்தியான சூழ்நிலை. நல்ல பக்தி பழமாக இருந்திருப்பாங்க, கோவில் பூஜை பண்ணுறவங்களா இருப்பாங்க. எதுக்குங்க நான் பண்ணேன், என் கடமையை மட்டும் நான் பண்ணிட்டு வரேங்க, அவ்வளோதாங்க அப்படின்வாங்க. விரக்தியான சூழ்நிலை, ஒரு சன்னியாசி யோகம் மாதிரி, எதுவுமே வேணாம் போடா அப்படிங்கிற மாதிரி. காரணம் என்னென்னா, இவங்க மனசில் எவ்வளவோ ஒரு பாசிட்டிவாக நல்ல விஷயங்களை நினச்சி பார்த்துருப்பாங்க. நிறைய நல்ல எண்ணங்கள் உடையவர்கள், இந்த தூய்மையான எண்ணம் உடையவங்களாக இந்த கன்னிராசி இருப்பாங்க. இவங்க நல்லா இல்லைனா கூட அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க கன்னிராசி அன்பர்கள். தனக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்களா, அந்த 10 குடும்பம் பொழைச்சா போகிறோம், அதுக்கு தான் நான் கஷ்டப்படுறேன், நான் என்னுடைய ஃபேமிலிக்காக நான் கஷ்டப்படலை. ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஒரு 10 குடும்பம் வேலை செய்யுது, அந்த 10 குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு மாதம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும். அப்போ கம்பெனி நல்லா இருந்தால் தானே கொடுக்க முடியும், அதுக்கு தான் நான் உழைக்கிறேன். இது மாதிரி தர்ம சிந்தனை உடைய கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் வேலைக்கு போனால் கூட நீங்கள் வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி கம்பெனிக்காக தர்மமாக இருப்பீங்க, நியாயமாக இருப்பீங்க. ஒரு கல்யாணம் பண்ணிட்டு மாமனார் வீட்டுக்கு போகிறீங்க, மாமியார் வீட்டுக்கு போகிறீங்க, அங்கேயும் நீங்கள் யோக்கியமாக தான் இருப்பீங்க, நேர்மையாக தான் இருப்பீங்க. தர்ம சிந்தனை உடைய கன்னி ராசி அன்பர்களே, சமீபமாக அந்த வெறுப்பு வந்துட்டுருக்கோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, கண்டக சனி. எப்போ இந்த கண்டக சனி வந்ததோ அப்போவே அந்த வெறுப்பு வந்து போய்டும். வெறுப்பு மீன்ஸ் என்னங்க, போகலாம், நம்ம நடக்கிறது, நாம் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாமே அகைன்ஸ்டாக இருக்குது, நான் எதுக்கு சாமி கஷ்டப்படணும், நான் நினைக்கிற ஒரு நல்லது கூட நடக்க மாட்டேங்குது, நான் இப்படித்தான் லைஃப் ஸ்டைல் இருக்கணும், இந்த கம்பெனி தான் வேணும், இப்படி தான் நான் டிசிப்ளினாக இருக்கணும், இந்த இன்கம் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தட்டி போகும்போது, தள்ளி போகும்போது, எல்லாத்துலையும் ஒரு ஏமாற்றம் கிடைக்கும்போது மனசு ஏமாந்து போகுது. எல்லாத்துலேயும் ஒரு ஏமாற்றம். ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க,
ஒரு ஒரு சாதாரண ஒரு விவசாய பெருமக்கள், அவங்க நேற்று கூட ஆந்திராவிலேருந்து ஒரு ஃபோன், அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ட்ரேடிங் எல்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் லாஸ். 3 crores. அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுமா? பக்கத்தில் சொந்த பந்தங்களுக்கெல்லாம் நகையை வாங்கி அடகு வச்சு பண்ணியிருக்காங்க. அதே போல் கனிம வளங்கள், க்ரஷர்ஸ், குவாரி வச்சு ஒருத்தர் நடத்துகிறாரு. அவர் இதனால் வரல, கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறாங்க. குவாரிகள், கனிம வளம்னா நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். அதில் அவர் கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி ரூபாய் கடனில் இருக்கார். அந்த குவாரியை கொடுத்தா கூட அந்த காசு வராது போல இருக்குது. அப்போ இவங்கெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலை கன்னி ராசி அன்பர்கள் என்ன செய்வாங்க? ஒரு விரக்தியான சூழ்நிலை ஏற்படும். ஆமாம் இல்லையா? பெருசாக உழைச்சிட்டு பெருசாக பணங்காசை பார்த்துட்டு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இனி அது கைவிட்டு போகும்போது எப்படி இருக்கும் மனசு? விரக்தியான சூழ்நிலை. எல்லா திறமையும் இருக்குது, ஆட்சி அதிகாரம் திறமை இருக்குது, ஆனால் கால நேரம் ஒத்துழைக்கலையே, நேரம் நம்மளை வாழ வைக்கலையே அப்படின்னு கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே. நீங்கள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், கவர்மெண்ட் ஜாபில் இருக்கலாம். மெயினாக அரசு அதிகாரிகள், எவ்வளோ என்கொயரிகள் நடக்குது, அல்லது பெனிஃபிட்லாம் நிற்பாட்டி வச்சுருக்கிறது, விஆர்எஸ் கொடுத்துட்டா அது இன்னும் வராமல் இருக்கிறது, இல்லை பெனிஃபிட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கிறது, பனிஷ்மெண்ட்டு, என்கொயரிகள், டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள், அப்படின்னா வேறு இதுன்னு சட்ட சிக்கலில் போய் மாட்டிக்கிறது. குறிப்பாக இந்த டாஸ்மார்க்கில் நடந்திருக்கக்கூடிய சில விஷயங்கள். அப்போ அரசு அதிகாரிகள், அதே போல் இந்த பொதுப்பணித்துறையில், ஆமாம் பொதுப்பணித்துறையில், அப்புறம் வந்து கனிம வளங்கள் துறையில், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய விஷயங்கள். ஏன்னா இதெல்லாம் நம்மக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸாக அதை வச்சு நாம் சொல்கிறோம். அப்போது நிறைய கஷ்டப்படக்கூடிய கன்னி ராசி என்பவர்கள் நீங்கள் வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான். அது கணவன் மனைவி பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், விவாகரத்தாக, டிவோர்ஸாக இருக்கலாம், அல்லது பழகிட்டு ஏமாற்றி போனதாக இருக்கலாம். நீங்கள் ஏமாந்து நிற்கலாம். புரியுதா? அப்போ இந்த மாதிரி எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னி ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்ல நேரம், உங்களுக்கு ஒரு நல்ல நேரம். இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி. ஏன்னா இந்த குரு உங்களுக்கு கேந்திராதிபதி, 4-7 குடையவன், 10ஆம் இடத்துல குரு. அப்போ இந்த குரு அந்த ராசியை விட்டு வெளியில் வரப்போகிறாரு. நிச்சயமாக கன்னி ராசிக்கு ஒரு நல்லது செஞ்சுட்டு தான் போவார். இன்னொரு 3 மாதம்தான் இருக்குது, குரு பயிற்சி வரப்போகுது. அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, ஒரு நல்லது நடக்க போகுது. சிறப்பான முறையில் இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நன்மை செய்ய போகுது. இந்த நன்மை உங்களுக்கு நடக்கணுமா, அல்லது இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ நீங்கள் வேர்ல்டு வைடு எங்கே இருந்தாலும், நீங்கள் என்ன தொழில் செய்பவராக இருந்தாலும், அல்லது நீங்கள் எந்த மதம் சார்ந்தவர்களாக இருந்தாலும், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஒரு இஸ்லாமியராக இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸாக இருக்கலாம், சரி நீங்கள் ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கு என்ன பரிகாரம் வருதோ அதை கண்டுபிடிச்சி செய்வீர்களே ஆனால் கண்டிப்பாக உங்கள் கஷ்டம் விலகி நல்லதே நடக்கும். பிறப்பு ஜாதகம் முக்கியம்.